இன்றைக்கி நம்ம வீடியோவில் டொமேட்டோ எக் கறி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ பேச்சுலர்ஸ், ஸ்பென்ஸ்டர்ஸ் அண்ட் பிகினர்ஸாக இருந்தால் கூட சூப்பராக ட்ரை பண்ணிடலாம். இந்த ஒரு ரெசிபி போதும், சாதம், சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வேக வச்ச முடிய 2 ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க இந்த மஞ்சள் கருவை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த வெள்ளைக்கருவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு ஒயிட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, எக்கோட எல்லோவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். அவ்வளோதான், நமக்கு டொமேட்டோ எக் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த டொமேட்டோ எக் கறியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.